வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்பிசியில் டெக்னிக்கல் எக்ஸாம் சண்டே நடந்தது. அதோட மேக்ஸ் டிஸ்கஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, அதில் மொத்தம் டோட்டலாக 25 மேக்ஸ் கொஸ்டின் கேட்டுருந்துருப்பாங்க. அந்த 25 கொஸ்டினோட மேக்ஸோட டிஸ்கஷன் பண்ணுறேன். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 176வது கொஸ்டின். நம்மளுக்கு ஒவ்வொரு மேக்ஸ்லையும் நம்ம எழுதின குரூப் 4, குரூப் 2, குரூப் 1லாம் கொஸ்டின் சஃபுல்லாக வந்திருக்கும். இந்த மேக்ஸ் கொஸ்டின்ல எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 25 கொஸ்டினும் கடைசியில் அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து சிபிடியில் நடந்தது. நான் அதோட பேப்பரை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்ல உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு காமிக்கிறேன், பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. 176வது கொஸ்டின். எக்ஸ் மற்றும் ஒய். ஓகேவா? எக்ஸ் மற்றும் ஒய் இஜெட், எக்ஸ் ஒய் இஜெட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6, 10. அப்போ எக்ஸ் 5, ஒய் 6, இஜெட் 10 நாள வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 28,000 வழங்கப்படும் எனில் தனித்தனியே பெறும் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் பாருங்க, 30ன்னு வரும். ஓகேவா? 5, 6, 30, 6, 5, 30, 3, 30. அப்ப 3 பேரும் சேர்ந்தா கேட்கறாங்க. இந்த ரேஷியோக்கு இந்த அமௌண்ட்டை பிரிச்சா போதும். எந்த அமௌண்ட்டை? 28,000ன்ற அமௌண்ட்டை பிரிச்சா போதும். ஓகேவா? என்ன அமௌண்ட்? 6:5:3 கூட்டி பாருங்க. 6, 5, 11, 14. அப்ப 14x = 28,000. அப்ப x = 14 அடிச்சா 2000. அப்ப x = 2000 அப்படியே ரேஷியோல போடு. 2000 × 6000 12,000 வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்குது? சி ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப 10,000 6000 10,000 வராது. அப்ப 2000 × 5000 10,000 வரும். 2000 × 3000 6000 வரும். அவ்வளவுதான். இந்த ரேஷியோ சிம்பிள். x 5, y 6, z 10. அப்படியே அந்த 3க்கு எல்சிஎம் எடுக்கிற 30. எந்தால மல்டிப்ளை பண்ணா 30 வருதுன்னு பாக்குற. 5, 6, 30, 6, 5, 30, 3, 30. இதுதான் அந்த ரேஷியோ. எக்ஸோட ரேஷியோ 5, ஒய்யோட ரேஷியோ எக்ஸோட ரேஷியோ 6, ஒய்யோட ரேஷியோ 5, இஜெட்டோட ரேஷியோ 3. அந்த ரேஷியோக்கு 28,000 பிரிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 176வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 177. ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவர் வேலையை முறையே 5, 10, 20 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நான் எழுதுறேன். ஆண், பெண், சிறுவர். ஆண் எத்தனை நாள்ல? 5 நாள்ல. பெண் எத்தனை நாள்ல? 10 நாள்ல. சிறுவர் எத்தனை நாள்ல? 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் எடுத்துவோம். இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 அப்படின்னு கிடைக்கும். 12, 5, 60, 10, 60, 20, 3, 60 அப்படின்னு வந்துடும். அடுத்து ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா டோட்டலா 18 பேர் இருக்காங்க. 18 நாள் வேலையை முடிப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து எத்தனை சிறுவர்களுக்கு பெண்ணும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த 2 பேரையும் கூட்டினா 18 தான் வருது. ஆனா நம்மளுக்கு 60 வேணும். அப்ப எத்தனை சிறுவர்களை வேலை செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு 60 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 3 × எத்தனை சிறுவர்கள் பாரு, 18னா நம்மளுக்கு மீதி எவ்வளவு வேணும்? 42 நாள் வேணும். இந்த சிறுவர்கள் மட்டும் எத்தனை நாள் வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா 42 நாள். டோட்டல் வேலை 60 நாள். ஆணும் பெண்ணும் மட்டும் 18 நாள வேலை செஞ்சாங்க. 12 6 கூட்டினா 18. அப்ப மீதி இருக்கிறது சிறுவர்கள் செஞ்ச வேலை 42 நாள்ல. அவங்க சிறுவர்கள் 3 இருக்காங்க. அப்ப எத்தனை நாள்ல வேலை செய்வாங்கன்னா 3 × 14 தான் 42 நாள். அப்ப அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க சிறுவர்கள் அப்படின்னா 14 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா சி ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? 177. அடுத்து 178. ஏபி ஒரு வேலையை சேம் டைப் தான். ஓகேவா? ஏபி ஒரு வேலையை 40 நாட்களிலும், அடுத்து பிசி அதே வேலையை 48 நாட்களிலும், சிஏ அதே வேலையை 60 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவன் ஏபிசி வேலை எத்தனை அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் எவ்வளோன்னு பாரு. 240. 40, 6, 240, 48 × 5, 240, 60 4, 240. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைட்ல 2A, 2B, 2C. அப்ப 2ABCன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த ரைட் சைட்ல இருக்கிறத கூட்டு 6, 5, 11, 11 ஒரு 4, 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப 2ABC 15 இருந்துச்சு அப்படின்னா ஏபிசி என்னவா இருக்கும்? 15/2 அப்படின்னு கிடைக்கும். 15/2 ஆன்சர்ல தேடக்கூடாது. இந்த 15/2 போய் எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணணும். எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணு. 240 / 15/2. இந்த கீழே இருக்கிற 2 எங்க போயிடும்? மேல போயிடும். சுருக்குனா ஆன்சர் வரும். 5 3 டிவைட் பண்ணு. 5 3 15. மேல 83 240. 5 அடி 16 5 80. இப்ப இங்கிட்டு 16 இருக்கு, இங்க 2 இருக்கு. 16 2 ஆன்சர் எவ்வளவா இருக்கும்? 32 இருக்கும். 16 2 எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 32. அப்ப 178வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன் ஆன்சரா வரும். ஓகேவா? சரி, அடுத்து 179. ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக் கொள்ள இயலும். ஒரு கூம்பு வடிவ கூடாரத்துல 9 பேர் இருப்பாங்க. அந்த கூடாரம் இப்படி இருக்கு.
ஓகேவா? அந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 9 பேர் இருப்பாங்க. ஒரு நபருக்கு தரையளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டா 12 மீட்டர்னு சொல்றாங்க, அதாவது பரப்பளவு. அப்ப நம்ம பரப்பளவு பார்க்கணும். ஓகேவா? ஒரு நபருக்கு இங்க சொல்லி பாருங்க, ஒரு நபருக்கு 12 பேர்னா அப்போ 9 நபருக்கு என்னவா இருக்கும்? 9 × 12 108 இருக்கும். இது என்ன? πr². பரப்பளவு தான் 108 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அடுத்து அவங்க 12 மீட்டர் தரையளவும் அதே ஒரு நபருக்கு 160 கனமீட்டர் சுவாசிப்பதற்கும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவாசிப்பதற்கு பயன்படுறதுன்றது டோட்டல் கன அளவு, கொள்ள அளவு. ஓகேவா? காற்று. அப்ப அதோட கொள்ளளவு என்ன? 1/3 πr²h. இந்த கொள்ளளவு தான் எவ்வளவுன்னு சொல்றான்? 160 × எத்தனை பேர் சுவாசிக்கிறாங்க அந்த காத்த? 9 பேர் சுவாசிக்க தேவையான அளவு. ஓகேவா? 1/3 πr²h தான் இந்த 160 × 9ன்னு போடணும். இதுல ஆல்ரெடி இந்த πr² நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவுன்னு சொல்லி, 108ன்னு சொல்லி. அப்போ 1/3 × இந்த πr² இடத்துல 108 × hன்னு எழுதிக்கலாம். இங்க 160 × 9. ஓகேவா? அப்படியே ஸ்க்ரால் பண்றேன், அப்படியே பாருங்க. சுருக்குறதா ஆன்சர். அப்படியே பார்க்கலாம். இந்த 3 அடிக்கிறேன். 6 3 18, சாரி 3 × 3 9, 6 3 18, 36 h = 160 × 9 அப்படின்னு வரும். மறுபடியும் நான் 9 அடிக்கிறேன். 1 9 9, 4 9 36, 1 நாள் 4, 40 4 60, சாரி 160. அப்ப h = எவ்வளவுன்னு வரும்? 40ன்னு வரும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப h = 40ன்னு வரும். ஆன்சர் எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா? நல்லா பாரு, ஆன்சர் ஏ ஆப்ஷன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 12 மீட்டர் தரையளவுன்னு சொல்லிட்டேன்னா 9 × 12 பெருக்கி πr² பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டேன். கொள்ளளவு 160 × 9. அந்த கொள்ளளவுல πr² நம்ம தரையளவை போய் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 179வது கேள்வி. அடுத்து 180வது கேள்வி. 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள், அதாவது இங்கிட்ட ஒரு கனசதுரம், இங்கிட்ட ஒரு கனசதுரம், இங்கிட்ட ஒரு கனசதுரம், 3 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான கனசதுரத்தை ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கும் போது புதிய கன செவ்வகம் உருவாகுது. இது என்னவா இருக்குது? கன செவ்வகம். ஆனா 3 கனசதுரம் சேர்ந்து கன செவ்வகமா மாறுது. இப்ப புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு என்னன்னு கேக்குறான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் அவன் பக்க அளவு சொன்னது. அப்ப எல் என்னவா இருக்கும்? 3 அப்படின்னு இருக்கும். பி என்னவா இருக்கும்? பி வந்து சாரி எல் வந்து 3 + 3 + 3, எல் வந்து 9ன்னு இருக்கும். பி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3ன்னு இருக்கும். ஹச் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 3. ஹச் வந்து மாறாது, அந்த கனசதுரத்தோட ஹச் மாறாது, பிரெத்தும் மாறாது, அகலமும் மாறாது, லென்த் மட்டும் மாறிடும் 9 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பரப்பளவு இருக்கு 2 × LB + BH + HL. எதோடைய ஃபார்முலா? மொத்த பரப்புடைய ஃபார்முலா. ஓகேவா? மொத்த பரப்புடைய ஃபார்முலா 2 × LB + BH + HL. ஓகே, சரி. இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா? பி எவ்வளோ? எல் எவ்வளோ? 9. பி எவ்வளோ? 3. 9 3 27 பிளஸ் பிஹெச் எவ்வளோ? பி 3 × 3 9. இது 9 3 27. ஹச்எல் எவ்வளோ? ஹச்சும் எவ்வளோ? 9 3 27. வெளியில ஒரு 2 இருக்கு. 27 27 54. 54 ஒரு 9 63, வெளியில ஒரு 2 இருக்கு. அப்ப 2 × 63 126 அப்படின்னு ஒரு ஆன்சர். அப்ப ஆன்சர் எங்க இருக்குது? பி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா? ஆன்சர் பி ஆப்ஷன்ல இருக்குது. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். நீங்க ப்ரீவியஸ் இயரை செக் பண்ணா போதும். இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்தவரை நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டு வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? 180. சரி, அடுத்து 181வது கேள்வி. மீனா மற்றும் ஜனனி. கொஸ்டின் பார்க்க தான் இவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஸ்டின்குள்ள ஒன்றும் இருக்காது. நல்லா அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா எப்படி போறன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நான் தமிழை எடுத்து வச்சு பார்க்குறேன். நீங்க இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட கொஸ்டின் பேப்பரை நான் டெலகிராம்ல போடுறேன். டெலகிராம்ல ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மீனா மற்றும் ஜனனி மொத்தமாக 3,13,000 வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை 8.1/3% கூட்டு வட்டி விதத்துல வங்கியில் செலுத்துகின்றனர். மீனா 10 ஆண்டுகள வங்கியிலிருந்து பெறும் தொகை ஜனனி 12 ஆண்டுல வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மீனாவும் ஜனனி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே பர்சன்டேஜ் வந்து 8.1/3% தான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n. 2 பேருக்கும் ஒரு அமௌண்ட் வரும். அதுல பியும் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். ஒரு அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கோ, ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கோ. ஓகேவா? 1 + R/100 இந்த 8.1/6 என்னவா மாத்தலாம்? 8.1/3 பின்னமா மாத்துங்க. 8 3 24 1 25/3%ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. 1 +
25/3 கீழே ஆல்ரெடியே ஒரு 100 இருக்கு. ஹோல் பவர் n இருக்கா, அங்கிட்டு ஜனனி மீனா 2 பேரும் ஒருத்தங்க 10 இன்னொருத்தங்க 12, அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி பவர்ல போட்டுரு. ஓகேவா, அவ்வளவுதான். இதை சுருக்கி இதுல என்ன பின்னம் வருதோ அந்த தொகைக்கு அதை பிரிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப இதை பிரிக்கலாம் பாருங்க. 1 25 25 4 25 100, 4 × 3 12 இருக்கும். அப்ப 1 + 1/12 வரும். 1 + 1/12 ஒரு 12 12 12 1 13/12 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். 13/12 ஹோல் ஸ்கொயர்னா 13 ஸ்கொயர் எவ்வளோ 169, 12 ஸ்கொயர் எவ்வளோ 144. இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோக்கு இந்த அமௌண்ட்டை பிரிக்க போறோம். நம்ம ஆப்ஷனும் என்னவா தான் இருக்கும், இந்த 169ஓட டிவைடடா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் 144 டிவைடடா இருக்கணும். அது எங்க இருக்குது, டி ஆப்ஷன்ல இருக்குது. அப்படியே பாருங்க, 144 இருக்கு, 169 இருக்குது. அப்படியே அதை கூட்டிங்க அப்படின்னா 144 பிளஸ் 169 கூட்டினீங்க அப்படின்னா 3,13,000 அந்த 313 வந்துடும். அப்படியே நம்ம பிரிக்க போறதா, வேற எதுவுமே இல்லை. 1000 x = 1000 வந்துடும். அப்ப 1000 போய் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, சரி. இந்த கொஸ்டின் நல்லா பாரு, ஒன்னும் பண்ணல. கூட்டு வட்டியோட ஃபார்முலா 1 + r/100 ஹோல் பவர் n. ரெண்டு பேத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம், ஒருத்த மீனா 10 வருஷம், ஜனனி 12 வருஷம். அந்த ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மேல பவர்ல ஏத்திட்டேன். அந்த ஃபார்முலா அப்படியே 8 1/3% அப்ளை பண்றேன். 8 1/3னா 25/3. அதை அப்ளை பண்ணி சுருக்கணும் அப்படின்னா 1 + 1/12 வரும். அடிச்சு போட்ட அப்படின்னா 13/12 ஹோல் ஸ்கொயர், சுருக்குனா 169/144. இந்த ரேஷியோக்கு பிரிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இது 181வது கொஸ்டின். அடுத்து 182வது கொஸ்டின். இது கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கனால ஸ்பேஸ் இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 182வது கொஸ்டின் இது எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஜெயபிரகாஷ் 2 ஆண்டு திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்கிறார். எக்ஸின் கீழ் கூட்டு வட்டியை 20% ஆகவும் ஒய்யின் கீழ் கூட்டு வட்டியை 25%, எக்ஸுக்கு 20% ஆகும், ஒய்க்கு 25% ஆகும் கொடுக்குறாரு. அப்ப எக்ஸ்ல முதலீடு செஞ்சா 2 ஆண்டுல 20%, எக்ஸுக்கு என்ன சொல்றாங்க 20%, 2 வருஷத்துல கூட்டு வட்டி என்னவா மாறுது அப்படின்னா, வட்டி இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறுதுன்னா 1804 மாறுது. 1804 மாறுது. அப்போ ஒய்க்கு 2% 25% 2 வருஷத்துல கூட்டு வட்டி என்னவா மாறும், அதான் கேள்வி. ஏதோ ஒரு தொகையை அவன் சொல்லவே கிடையாது. எக்ஸ் 20% 2 வருஷத்துல 1804 மாறுது. ஒய் 2 வருஷத்துல 25%ல எவ்வளவா மாறும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஒரு பாக்ஸை போட்டு அழகா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கூட்டு வட்டி ட்ரை பண்ணணும். ஓகேவா, எக்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, எக்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, அப்படியே சார் கலர் சேஞ்ச் பண்றேன். எக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறேன். 2 வருஷமா, 2 வருஷத்தோட ஃபார்முலா 2-1. கூட்டு வட்டி நம்ம பொறுத்தவரை 2-1ல போடுவோம். இப்ப நான் அசல என்னன்னு வச்சுக்கிறேன் 100ன்னு வச்சுக்கிறேன். ஒரு அமௌண்ட் 100ன்னு வச்சுக்கிறேன். 2 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 20% கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 100க்கு 20% எவ்வளோ 20, 20க்கு 20% எவ்வளோ 10%. 2 அதுல அதை 2ஆல பெருக்குனா 4, அப்படியே பெருக்கு 40, இது அப்படியே பெருக்குனா 4, 40 + 4 44 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, எதுக்கு எக்ஸோட வட்டி. அப்ப 44 அந்த வட்டி தான் எவ்வளவுன்னு சொல்றான் 1804 அப்படின்னு சொல்றான். ஓகேவா, அப்ப நான் ஒய்க்கு கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரியே சேம் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒய்க்கு கண்டுபிடிக்கிறேன். ஒய் என்ன சொல்றாங்க, எக்ஸோட அடிச்சட்டா ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எக்ஸோட அடிச்சுட்டு நான் மறுபடியும் ஒய்யோட சொல்றேன். ஒய்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2%, 2 வருஷம் 25%, அதே நான் 100ன்னு வைக்கிறேன். 2 வருஷம்னா 2-1, 25% நான் 100க்கு 25%, 25 தான். 25க்கு 25% பெருக்கணும்னா 6.25ன்னு வரும். 2ஆல பெருக்கு, இதையும் பெருக்கிக்க. ஓகேவா, பெருக்கி கூட்டு 2 × 25 50, 1 × 6.25 50 + 6.25 56.25ன்னு வரும் கூட்டு வட்டி. ஓகேவா, அப்ப 56.25க்கு வட்டி என்ன, இது எக்ஸோடது, இது ஒய்யோடது. அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். எக்ஸோடது வட்டி நம்ம நார்மலா 100ன்னு வச்சு போட்டதுல 44 வந்துச்சு. அந்த வட்டி தான் 1804. அப்போ ஒய்யோடது 56.25னா என்னன்னு பார்க்க போறோம். பாக்ஸ் மெத்தட்னா என்ன, ஈக்குவல் அந்த கோடு போட்டிருக்க இடத்தெல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் போனா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அப்படியே 14 அடி, 4 11 44. ஓகேவா, இங்க 14 அடிச்சா 1 11 11, மீதி
11 போச்சுன்னா மீதி 70, 6 11 66, மீதி 4 4 11 44, 4ஆல மறுபடியும் அடிக்கிறேன், 4 4 16, ஒரு நாள் 4, அப்படியே மீதி 41 மட்டும் தான் இருக்குது. இங்க 56.25 இருக்கு, அப்படியே ரெண்டையும் பெருக்கு. எதை பெருக்க போற? 41 × 56.25. இதை பெருக்கணும் அப்படின்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கும், அவ்வளவுதான். இதை பெருக்கி பார்த்துட்டு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இதை பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா பி ஆப்ஷன் ஆன்சரா வரும். நோட் பண்ணிக்க. பெருகிற டைம்ல நீ ஒரு டைம் பெருகி நோட் பண்ணிக்க. ஓகேவா? 56.25 41 நார்மலா பெருகி பாரு, ஆன்சர் கிடைக்கும் 2306.25 ஆன்சர். 182வது கொஸ்டின். அடுத்து 183வது கொஸ்டின். இது ஈஸியா போட்டுடலாம். 5% 12 ஆண்டு, அப்ப 12 5 60%. 60% தான் இந்த வட்டி 3600. எண்ணெய் ஆறையும் பெருக்கிற வட்டி தான் இந்த 3600. அசல் என்னன்னு கேட்கிறான். அசல் என்னன்னு கேட்டாங்கன்னா 100 என்ன நம்ம போட போறோம், அவ்வளவுதான். பாக்ஸ் மெத்தட்ல போடு. இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். 6 அடி 60 இருக்கும். 60 × 100 6000 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 6000 எங்க இருக்குது? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. 183 ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 184. சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் பெறுகிறார். 4 ஆண்டு கழித்து சதீஷ் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினால் வட்டி வீதம் என்ன? நார்மலான ஃபார்முலா கேட்டிருக்கான். I = PNR/100. இந்த ஃபார்முலா போட்டா போதும். I எவ்வளோ? 79,040 இருந்து 52 கழி. 79,040 இருந்து 52,000 கழிச்சா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். 0 4 0 7 2. I எவ்வளோன்னு பார்த்தா 27,040. P தான் நம்மளுக்கு P எவ்வளோன்னு தெரியும், 52,000 சொல்லிட்டான். ஓகேவா? இன்ட்டு N எவ்வளோ? 4 வருஷம். R நமக்கு தெரியாது. /100. ஓகேவா? R தான் அவன் கேள்வியாக கேட்கறது. இதை சுருக்குனா ஆன்சர் வரும். அசல் இது வட்டி, ஐன்றது வட்டி, அசல் Pன்றது அசல், Nன்றது வருஷம், R தெரியாது. அந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோவை இங்கிட்டு கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்குது? 52 இங்கிட்டு 4 இருக்கு. ஓகேவா? 52 இங்கிட்டு 4 இருக்கு. அப்படியே சுருக்குறேன் பாருங்க. 4ஆல் அடிக்கிறேன், ஒரு நாள் 4, இங்கிட்டு 4ஆல் அடிக்கிறேன், 6 நாள் 24, மீதி 3, 7 நாள் 28, மீதி 2, 6 நாள் 24 கேன்சல் ஆச்சு. இங்கிட்டு 52 இருக்கு. 23ஆல் அடிக்கிறேன், 2 23 சாரி 2 26 52 13ஆல் அடிக்கிறேன், 13ஆல் அடிப்போம், 13 4 52. ஓகேவா? இங்க 13 5 65, மீதி 2, 13 2 26. இப்ப மறுபடியும் 4ஆல் அடிக்கிறேன், ஒரு நாள் 4, 13 4 52. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு வருதுன்னா 13 அப்படின்னு கிடைக்குது. நார்மல் ஃபார்முலா சுருக்குனா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். 185வது கேள்வி. 185வது கேள்வி ஈஸிங்க. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் 1500 மாணவருக்கு 50 ஆசிரியர் 5 நிர்வாகின்னு இருக்காங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க? 30 மாணவருக்கு ஒரு ஆசிரியர். அப்ப 30 மாணவர் × 50 ஆசிரியர் எவ்வளோ? 1500 மாணவர். 30 மாணவருக்கு ஒரு ஆசிரியர், 30 × 50 ஆசிரியர் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர் 5 நிர்வாகி. அப்ப ஒரு நிர்வாகி 10 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்ப 10 × 5 50 ஆசிரியர்கள் இருக்காங்க. சேம் அதே கான்செப்ட் தான். இப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த மாணவரோட எண்ணிக்கை 1800 இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்கிறான். மாணவர் எத்தனை? 30 பேர் தான் இருப்பாங்க. 30 × அப்ப எத்தனை ஆசிரியர்கள் கேட்பாங்க? எத்தனை ஆசிரியர்கள் இருப்பாங்க, எத்தனை நிர்வாகிகள் இருப்பாங்க? 30 × 60 ஆசிரியர்கள் இருந்தாதான் நம்மளுக்கு 1800 பேர் போகும். ஒரு கிளாஸ்ல 30 பேர் தான் மாணவர்கள், ஸ்டாண்டர்டு ஆசிரியர் தான் மாத்த போறோம். 30 × 60 1800 இருக்கும். அப்ப 60 ஆசிரியர்கள் இருப்பாங்க. 60 ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா நிர்வாகி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 நிர்வாகி இருப்பாங்க. அப்பதான் 6 × 10, அதாவது 10 ஆசிரியர்களுக்கு ஒரு நிர்வாகி. அப்ப 10 × 6 60 அப்படின்னு மாறும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும் 185க்கு. ஓகேவா? சரி, அடுத்து 186. இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் அதன் மீப்போவை காண்கன்னு கேட்டிருக்கான். அதாவது 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் எல்சிஎம் × HCF. இதான் ஃபார்முலா. 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் எல்சிஎம் × HCF. 2 எண்களுமே பகா எண்கள் தான். ஓகேவா? 2 பகா எண்களின் பெருக்கல் பலன் 119 சொல்லிட்டான். பகா எண்களினோட பகா எண்களுடைய HCF என்னன்னு கேட்டா 1 தான். அப்ப எல்சிஎம் × 1. அப்ப எல்சிஎம் என்னவா தான் இருக்கும்? இந்த 1 கொண்டு வந்து டிவைட் பண்ணா 119 தான் எல்சிஎம் கிடைக்கும். 2 பகா எண்களின் பெருக்கல் பலன் தான் எல்சிஎம். அந்த 2 பகா எண்களோட எல்சிஎமும் அதே தான். அப்ப ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா 119 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 186வது கேள்வி.
அடுத்து 187வது கேள்வி. எல்சிஎம் கேக்குறான், மேலேயே பாத்திரலாம். எல்சிஎம் கேக்குறாங்க அங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் 45க்கும் 60க்கும் ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கதான் எல்சிஎம். எல்சிஎம்ன்றது 60. இப்ப 120 நான் பாக்குறேன், 60 2 120, 45 டிவைட் ஆகாது. எல்சிஎம்ல 120ல 45 டிவைட் ஆகாது. அதுவே 180 பாருங்க, 60 3 180, 45 4 180. அப்ப ரெண்டு நம்பருமே டிவைட் ஆனிச்சுன்னா இதுதான் எல்சிஎம். ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகிறதா எல்சிஎம். அப்ப ஏவும் சியும் தான் இருக்குது, பியும் டியும் என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். 120 அடிச்சிடலாம். இப்ப இந்த ஏவும் ஏதாவது செக் பண்ணலாம், ஏவையும் சி ஆப்ஷனையும் மட்டும் நான் செக் பண்ண போறேன், ஓகேவா? ஏவையும் சி ஆப்ஷன் மட்டும் செக் பண்ண போறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறேன், x⁴ மைனஸ் எக்ஸ் கியூப். இங்கிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்திருக்கேன், ஓகேவா? இதுல எப்படியா இருந்தாலும் எக்ஸ் மைனஸ், இதுல ஒரு எக்ஸ் கியூபை வெளியில எடு. இதுல இருக்கிற எக்ஸ் கியூபை வெளியில எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே உள்ள பேருக்கு x⁴ எக்ஸ் கியூப்னு இருக்கும். இந்த இதோட வேல்யூவோட சப்ஸ்டிடியூஷன் தான் இது, ஓகேவா? எக்ஸ் கியூபு எக்ஸ் மைனஸ் 1. அப்படியே இந்த சப்ஸ்டிடியூஷன் பார்க்குறேன், எக்ஸ் ஸ்கொயரை வெளியில எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை வெளியில எடுத்தா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் 3x இருக்கும், பிளஸ் 2 மட்டும் இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே பாருங்க, x² மைனஸ் 3x பிளஸ் 2. இந்த ஈக்குவேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், பெருக்குனா 2 வரணும், கூட்டுனா 3 வரணும். ஓ 2 2 கூட்டுனா மைனஸ் 3, மைனஸ் 1 மைனஸ் 2 பெருக்குனா பிளஸ் 2 கூட்டுனா மைனஸ் 3 வந்துருக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. இதோட சிம்பிளிஃபை என்ன அப்படின்னு பார்த்தா x² எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கான இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுலயும் அவன் என்ன கேட்கறான், எல்சிஎம் கேட்கறான். எல்சிஎம் கேட்கறான்னா என்ன செய்யணும், எல்லா நம்பரையும் எடுத்து எழுதணுமா? எக்ஸ் கியூபு காமனா இருக்கு, எக்ஸ் கியூபை எழுதிக்கிட்டேன். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 காமனா இருக்கிற ஒரு ஃபேக்டர் எழுதுறேன். அடுத்து இல்லாததையும் எடுத்து எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 2. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எங்க இருக்குது? எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 சி ஆப்ஷன்ல இருக்குது. ஆன்சர் ஆல்ரெடி நம்பருக்கு பார்த்துட்டோம், 180 தான் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? 187வது கேள்விக்கான ஆன்சர் சி. ஒருவேளை இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுங்க. 1ல அப்ளை பண்ணீங்கன்னா அப்படின்னா 0 வரும். 2 அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். சாரி 2 1 வராது, ஏன்னா 1 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட்ல 0 வரும். 2 அப்ளை பண்ணாலும் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல 0 வரும். 3 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா போடலாம், ஓகேவா? 1 நம்பர் அப்ளை பண்றதுல ஆன்சர் எடுக்கலாம். எனக்கு ஃபார்மாவே தெரியல சார், வெளியில எடுக்கிறது எனக்கு தெரியல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ஈக்குவேஷன்ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். அந்த மெத்தட் நான் இன்னொரு நாள் சொல்லி தரேன், ஓகேவா? சரி, அடுத்து 188. 425 4131 255 முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்கறான். அப்படியே நம்ம ஆப்ஷனே டிவைட் பண்ணியே பாத்திரலாம், ஓகேவா? 425 ஃபர்ஸ்ட் 13ஆல வகுப்படுதான்னு பாக்குறேன். 13ஆல பாக்குறேன். 13 3 39, மீதி 35 இருக்கும். 13 2 26, 13 3 39 வகுப்படல. 425 வகுப்படல, 13. அப்ப ஆன்சர் கிடையாது. அப்ப 425 7ஆல வகுக்கிறேன் அப்படின்னா 425 7ஆல வகுக்கிறேன் அப்படின்னா 6 7 42, இங்க மீதி 5 வருது. அப்ப 7ம் கிடையாது. அடுத்து 7 21 பாக்குறேன். 425 21ஆல வகுத்தனா 21 2 42 வந்துருச்சு இங்கேயே. மீதி இங்கேயே 5 அடிக்குது. அப்ப இதுவும் கிடையாது. ஆன்சர் என்னதான்? 17ஆ தான் இருக்கும். அப்ப நான் 17 வகுத்து பார்த்தேன் அப்படின்னா 17 வகுக்கும். 425 17 17 2 34, 42ல 34 போச்சுன்னா மீதி 8 85, 17 5 85. பர்ஃபெக்டா வகுக்கும். ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன். அப்படியே ஒவ்வொரு 3 நம்பரையும் வகுத்து பாரு, ஆன்சர் டிவைட் ஆகும். ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டு அப்படின்னா அதான் ஆன்சர்னு எடுத்துடலாம். 188வது கேள்விக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். அவன் 3 நம்பரையும் வகுக்கும் மிகப்பெரிய எது. ஒருவேளை வகுத்துறதுலே 2 நம்பர் வச்சிருக்கா கூட நீ பார்க்கலாம். நம்ம 3மே வகுக்கல, 17 மட்டும் தான் வகுக்குது, அதனால 17 எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? 188. அடுத்து 189 மீபேவா கேட்கறான், ஓகேவா? நார்மலா கூட போடுறேன். இதுவும் நம்ம அதே மாதிரி ஆப்ஷன்ல இருந்து வகுத்து பார்த்தாலே நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இருந்தாலும் உனக்கு ஒரு நார்மல் ப்ரொசீஜர் போட்டு காமிக்கிறேன். 1190, 1734, 2890. இந்த 4 நம்பரையும் வகுக்கிற நம்பர் எதுன்னு பாக்குறேன், ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது 17 2 34, 17 3 51 எல்லாமே 17ஆல வகுப்புற மாதிரி தான் வச்சிருக்கான். 17 எடுக்கிறேன். 17 2 34, மீதி 6, 17 4 68. இங்க 17 7 119, ஒரு 0. ஒரு 17 17, ஈர் 17 34. இங்க ஒரு 17 17, மீதி 11 இருக்கும், 119. 17 7 119, 170 வரும்.
அப்படியே பாக்குறேன். ஓகேவா? இப்ப இங்க என்ன வந்திருக்குது? 24 வந்திருக்குது, 17 7 70 வந்திருக்குது, 102 வந்திருக்குது, இங்க 170 வந்திருக்குது. மறுபடியும் இது எல்லாத்தையும் ரெண்டாவது டிவைட் பண்றேன். 12 35 52 51 8 2 16 5 2 10. இது எதுவுமே மறுபடியும் எதுவுமே டிவைட் ஆகாது ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப 17 2 34. 189க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 34ன்றது ஆன்சரா வந்திருக்கும். பி ஆப்ஷன். இதான் HCF. ஓகேவா? சரி, அடுத்து 190 ஒரு சுருக்கு கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு இதா பாரு. இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன். ஆஃப்னு போட்டிருந்தானா அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன் அப்படின்னா போட்மாஸ் ரூல், BODMAS. பிராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃப் பார்த்துட்டு தான் டிவைடு மல்டிபிளிகேஷனுக்கே போகணும். ஆஃப்ன்றதான் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த ஆஃப்ன்றது பெருக்கல்னு அர்த்தம். 3 × 1 3 தான், 3/4. 7 வகுத்தல் 3/4. இப்போ 7 வகுத்தல் 3/4 எப்படி போடலாம்? 7 டிவைடட் பை 3/4 இருக்கும். இந்த 4 மேல போயிடும். அப்ப 7 4 28/3 அப்படின்னு இருக்கும். 28/3 இருக்கும். அப்படியே நான் ரைட் சைட்ல எழுதுறேன் ஆன்சரை. ஓகேவா? ஃபர்ஸ்டோட பிராக்கெட்டோட ஆன்சர் 28/3 பெருக்கல். அடுத்து ரெண்டாவது சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அழிச்சிடறேன். ரெண்டாவது இந்த பிராக்கெட்டை பாக்குறேன். இந்த பிராக்கெட் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். 3/4 வகுத்தல பெருக்கலா மாத்தி இதை தலைகளா எடுத்துருது. 5/4 இன்ட்டு 6/5. வகுத்தலா இருந்துச்சுன்னா ஒரு பின்னத்தை தலைகளா போட்டு பெருக்கேறணும். இப்ப நான் அடிக்கிறேன். 5 5 கேன்சல். ஓகேவா? வேற என்ன டிவைட் பண்ணலாம்? 2 2 2 4 3 2 6. அவ்வளவுதான் சுருக்க முடியும். வேற எதுவும் சுருக்க முடியாது. 3 9 கீழே 4 2 8. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 9/8. ஓகேவா? அடுத்து வகுத்தல். இங்க வகுத்தல் இருக்கனால நான் வகுத்தல் எழுதிட்டேன். அடுத்து இங்க பாக்குறேன். மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். ஓகேவா? மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். மூணாவது ஈக்குவேஷன் பாரு. 2/3. ஃபர்ஸ்ட் நீ வந்து ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃப் தான் பார்க்கணும், வகுத்தல் பார்க்க கூடாது. ஆஃப் பார்க்கும்போது ஒரு 3 3 ஒரு 3 3 கேன்சல் ஆயிரும். 1 2 2 2 2 4 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கு? 2/3 வகுத்தல் 1/2 தான் மீதி இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாவே 1/2 தான் மீதி இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? 2/3 அப்படியே 1/2 2/1 மாறிடும். அப்ப பெருக்குனா 4/3ன்றது ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? இங்க 2/3 இங்க அடிச்சா 1/2 அப்படியே 4/3 வரும். அப்ப இங்க 4/3. இதுதான் 3 ஈக்குவேஷனை சுருக்கி போறது. இதை சுருக்குனா ஆன்சர் வரும். அப்படியே பாக்குறேன். 28/3 பெருக்கல் 9/8. இதை பெருக்கல் ஆக்கி அப்படியே தலையிலா போறேன். 3/4 சுருக்கலாமா? 1 நாள் 4 7 4 28. 1 3 3 1 3 3 கேன்சல் ஆயிரும். அவ்வளவுதான் இருக்குது. அப்போ 9 8 72. சார் 9 7 63. 9 7 63 டிவைடட் பைல 8 இருக்கு. அதை பின்னமா போட்டா ஆன்சர் வந்துடும். இதை அடி பார்க்கலாம். 7 8 56. மீதி 7/8. அப்ப ஆன்சர் 7 7/8 எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் 7 7/8ன்றது பி ஆப்ஷன்ல இருக்கு. எத்தனை கேள்வி? 190வது கேள்விக்கான ஆன்சர் இது. 3 நம்பரையும் சுருக்கி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுப்பான். ஓகேவா? ஈஸியா போடலாம்னா இது இதே மாதிரி சமயம் ப்ரீவியஸ்லயும் கேட்டிருக்காங்க. நல்லா சுருக்க ப்ரீவியஸை பார்த்தா அப்படின்னா நிறைய இதே மாதிரி மாடலாம் இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கோ. குரூப் 1ல கூட இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, இது 190வது கேள்வி. அடுத்து 191. கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 20 உறுப்பு என்ன? 20 உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபார்முலா Tn = n/2 2a + n-1 × d. இதுதான் ஃபார்முலா. Tn = n/2 2a + n-1 × d. அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் a. ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 20 உறுப்புன்னு கேட்கறானா? அப்ப 20/2 பிராக்கெட்ல 2aன்றது ஏன்றது 1. அப்ப 2 பிளஸ் n-1னா 20 - 1 என்னன்னு வரும்? 19 இன்ட்டு d நம்ம கண்டுபிடிக்கணும். d எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் நம்பர் T2 - T1, அதாவது ரெண்டாவது நம்பர் மைனஸ் முதல் நம்பர். ரெண்டாவது நம்பர் என்ன? 7/4 - 1 முதல் நம்பர். கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 7 - 4/4ன்னு வரும். அப்ப 3/4 தான் d. d யோட வேல்யூ என்ன? 3/4. அப்ப இங்க 3/4 அப்படின்னு அப்ளை பண்றேன். அவ்வளவுதான். இதை சுருக்குனா ஆன்சர் வந்துடும். சுருக்கி பார்ப்போமா? இந்த 2 அடிச்சோம் அப்படின்னா 10ன்னு நிற்கும் வெளியில. ஓகேவா? இங்க உள்ள 19 3 எவ்வளோன்னு பாரு. 19 3 30 9 3 27 57/4ன்னு வரும். பிராக்கெட்டுக்குள்ள 2 பிளஸ் 30 9 3 27 57/4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 4 2 8 8 பிளஸ் ஒரு 57
8 + 57 65/4 அப்படின்னு வரும். வெளியில ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு 10 இருக்கு. அப்ப அந்த 10 அப்படியே நான் பெருக்கிறேன் உள்ள, ஓகேவா? அப்படியே இந்த 10 உள்ள பெருக்கினேன் அப்படின்னா 650/4 அப்படின்னு வந்து நிற்கும். 2ஆல் அடிச்சேன் அப்படின்னா 2, இதை 2ஆல் அடிச்சேன் அப்படின்னா 325. அப்ப ஆன்சர் 325/2 அப்படின்னு வரும். 325/2 எங்க இருக்குது? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. 325/2ன்றது ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அப்படியே ஃபார்முலால தூக்கி போட்டா ஆன்சர் வந்துரும். Tn = n/2 2a + n - 1 × d. ஓகே, சரி. அடுத்து 192 கேள்வி. ஏபிஜிபில கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டான். இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களுடைய ஃபார்முலா n × n + 1/2. அதே வர்க்கத்துடைய ஃபார்முலா n × n + 1/2 உடைய ஹோல் ஸ்கொயர். இதோடைய ஸ்கொயர் தான் இந்த ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா இயல் எண்ணுடைய ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 44,100. அப்ப அதை ரூட் எடுத்தா இங்க வந்திருக்கும். இந்த ஸ்கொயரை ரூட் எடுத்தா தான் இங்க வெறும் நம்பர் n × n + 1/2. இது அப்படியே ரூட் எடு. 441 எதோட ஸ்கொயரு? 21ஓட ஸ்கொயரு. இந்த 2 0 ரூட் எடுத்தா 1 0. அப்ப ஆன்சர் 210 அப்படின்றது ஆன்சரா இருக்கும். 192 கேள்விக்கான ஆன்சர் 210. ஓகே, அடுத்து 193 கேள்வி. கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க. அப்படியே டேஷ் டேஷா போயிட்டே இருக்கு. ஃபார்முலா என்ன? L - a/d + 1. Lன்றது லாஸ்ட் நம்பர் L, ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் A, Dன்றது வித்தியாசம். D எவ்வளவு போயிட்டே இருக்குது? 3 3ஆ போயிட்டே இருக்குது. அப்ப 111 - 3 எவ்வளோ? 108. 111 - 3 108 டிவைடட் பை D எவ்வளோ? 3. அப்ப D 3 + 1 ஃபார்முலா படி போடு. 3 3 9 6 3 12 36 + 1 37ன்றது ஆன்சரா இருக்கும். ஆன்சர் எவ்வளோ? 37ன்றது ஆன்சரா இருக்கும். 193 கேள்வி. ஓகேவா? அடுத்து 194. இது வேற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கவனா ஆப்ஷன்ல இருந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. இந்த இயல் எண் எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 666 வருது. ஓகேவா? என்ன என்னன்னா தெரியல, இங்க என்ன வைக்கிறது. நான் அப்படியே ஆன்சர்ல வச்சு நான் ஃபுல்லாலாம் போடல, ஆன்சர்ல வச்சு சொல்றேன். அப்படியே பாருங்க. மைனஸ்ல ஆன்சர் வரல, மைனஸ்ல போட்டா வராது. இப்ப -37ன்னு போடுறேன். 37 இன்ட்டு -37 + 1 என்னன்னு இருக்கும்? +36ன்னு வரும். டிவைடட் பை 2 ஆன்சர் மைனஸ்ல வரும், இங்க பிளஸ்ல இருக்குது. அதனால -37 கிடையாது. 36 இருக்கான்னு பாக்குறேன். 36 இன்ட்டு 37 n × n + 1/2. 2ஆல் அடிச்சா 18ன்னு வரும். 8 7 56. இதுதான் 6ல முடியுது லாஸ்ட் டிஜிட். 18 × 37. 18 × 37 லாஸ்ட் டிஜிட் பாரு. 8 7 56ன்னு 6ல முடியும். லாஸ்ட் டிஜிட் வச்சே பார்க்கலாம். இது ஆன்சரா இருக்கும். இது 36ன்றது. நான் அதுவே வேற நம்பர் போட்டு பாக்குறேன். 37 ட்ரை பண்றேன். 37 ட்ரை பண்ணா 37 × 38/2ன்னு போடு. இதை 2ஆல் அடிச்சா 19. 9 7 63. லாஸ்ட் டிஜிட் 3 தான் வரும். இது கிடையாது. 38 போடு. 38 × 39/2. இது 19ன்னு வரும். 9 9 81. இதுவும் வரல. லாஸ்ட் டிஜிட் 6ன்னு வரணும். அப்ப இதுவும் கிடையாது. ஆன்சர் என்னதான்? 36. அப்படியே உள்ள போட்டு பாரு, ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? 36 × 37 இங்க போடுறேன் பாரு. 36 × 37/2. 2ஆல் அடிச்சா 18. 18 × 37 பெருக்கி பார்த்தனா 666ன்னு வரும். அதான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியா ஆப்ஷன் எடுத்து ஆன்சர் எடுத்து போடலாம். சரி, அடுத்து ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரிசையை மாற்றாமல் அந்த வார்த்தையை மாற்றவே கூடாது. ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தனித்தனி சொற்களாக பிரிக்கலாம். அதாவது வேர்டை ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மேலே சொல்லிருக்காங்க பாருங்க. How many independent words can heartless divided into without changes order letter using each letters only? ஒவ்வொரு லெட்டரையும் ஒரு முறை பயன்படுத்தி எத்தனை மீனிங்ஃபுல் ஆர்டர் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்க முடியும்னு கேட்கிறான். அப்படியே நான் பிரிக்கிறேன். ஹார்ட் HEART ஹார்ட் ஒரு வார்த்தை. அடுத்து 2வது வார்த்தை லெஸ் LESS லெஸ். அடுத்து 3வது வார்த்தை அப்படியே அந்த அரேஞ்ச மாத்தவே இல்லை. ஆர்ட் 3வது வார்த்தை. அடுத்து 4வது வார்த்தை இயர் EAR. அவ்வளவுதான். இந்த 4 வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தையை அப்படியே ஒரு முறை தான் அதுல இருக்கிறத பயன்படுத்தியிருக்கேன். அதுல இருக்கிற லெட்டர் எல்லாத்தையும் அதே ஆர்டர்ல எழுதிருக்கேன். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 4. 195க்கு ஆன்சர் 4. ஓகேவா? 196 Z52 கேட்டு C3 A1 T20 நம்பர் 21 21 3 24 24. ஆனா அவன் 48ன்னு ஆன்சர் சொல்லியிருக்கான்.
அப்ப 2ஆல பெருக்கிருக்கான். இஜெட்டோட நம்பர் 26, ஆனா அங்க 52 இருக்கு, 2ஆல பெருக்கிருக்கான். அப்படியே பேட் எழுதுறேன், பேட் 2, பி 2, ஏ 1, டி 20, 23 இருக்கும். 2ஆல பெருக்கினா 46ன்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கூட்டா 23, நீ 2ஆல பெருக்கினா 46ன்றது ஆன்சர். 196. அடுத்து 197 ஒரு கணித மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? நம்பர் என்ன? 4, 3, 5, 30, 2. குறியீடு பாரு, பி பாரு, அவன் ஆர்டர்ல, அதாவது ஏ ஃபார் பிளஸ், ஓகேவா, பி ஃபார் மைனஸ், சி ஃபார் பெருக்கல், டி ஃபார் டிவைடட். ஓகேவா? ஏ ஃபார் கூட்டலா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பி இருக்கு, பி ஃபார் மைனஸ். அடுத்து நம்மளுக்கு சி இருக்கு, சி ஃபார் என்ன? சி ஃபார் பெருக்கல். ஓகேவா? அடுத்து ஏ இருக்கு, ஏ ஃபார் என்னன்னு கொடுத்துருக்கான்? பிளஸ். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? டி இருக்கு, டி ஃபார் டிவைடட். கடைசியா டிவைடட் போட்டுக்கலாம். நம்ம ரூல்ஸ் படி என்ன பண்ணோம்? வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்துதான் கூட்டல் கழித்தல் பண்ணோம். 30யும் 2யும் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 30 2ஆல அடிச்சனா 15 கிடைக்கும். பிளஸ் 3 15, 3 5 எவ்வளோ? 15 கிடைக்கும். மைனஸ் முன்னாடி 4, 4 மைனஸ் 15 பிளஸ் 15, மைனஸ் 15 பிளஸ் 15 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வெறும் 4 அப்படின்னு இருக்கும். 4 எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. 197 கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து 198 ஆங்கில எழுத்துக்களின் இடது பக்கத்தில், ஆங்கில எழுத்துக்களில், ஆங்கில எழுத்துனா லெட்டர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிடி. இடது எழுத்துல இருந்து 6வது எழுத்து, 6வது லெட்டர் எழுத்து என்ன? எஃப். 6வது எழுத்துக்கும் இடது பக்கத்துல இருந்து 14வது எழுத்து என்ன? என். ஓகேவா? 6வது எழுத்து 6, 14வது எழுத்து என். அந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள எழுத்து எதுன்னு கேட்கலாம். ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு பாரு. ஓகேவா? எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம். இதுதான் இந்த லெட்டர் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இங்கிட்டு ஒரு 3 லெட்டரை விட்டுட்டேன், இங்கிட்டு ஒரு 3 லெட்டரை விட்டுட்டேன். இந்த எஃப்க்கும் எண்ணுக்கும் நடுவுல, இங்கிட்ட நடுவுல 3 லெட்டர், இங்கிட்ட நடுவுல 3 மீட்டர். அப்ப நடுவுல இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜே தான் நடுவுல இருக்கான். அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். அடுத்து 199 கொஸ்டின். ஃபிபொனாச்சி சீரிஸ் 13வது லெட்டர் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஃபிபொனாச்சி சீரிஸ்னா என்னன்னா 1ல ஸ்டார்ட் ஆகணும். 1 அடுத்த நம்பர் 1ல இருக்கணும். கூட்டி கூட்டி போறதுதான். 1 1யும் கூட்டினா 2, 1 2யும் கூட்டினா 3, 2 3யும் கூட்டினா 5, 3 5யும் கூட்டினா 8, 8 5யும் கூட்டினா 13, 13 8யும் கூட்டினா 21, 13 21யும் கூட்டினா 34, 34 21யும் கூட்டினா 55. எத்தனை நம்பர் வந்திருக்கு? 2 4 6 8 10 நம்பர் தான் வந்திருக்கு. அவன் 13ஆம் நம்பர் கேட்கறான். அப்ப இன்னும் 3 நம்பர் பார்க்கணும். 34யும் 55யும் கூட்டினா 89, 89யும் ஒரு 55யும் கூட்டு, 89யும் ஒரு 55யும் கூட்டு, 9 5 14, 4 ரிமைனிங் 1, 9 5 14, 144. 144யும் ஒரு 89யும் கூட்டு, 144 ஒரு 89, 9 4 13க்கு 3 ரிமைனிங் 1, 5 8 13க்கு 3 ரிமைனிங் 1, 233 வரும். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். 199. ஓகேவா? அடுத்து 200வது கேள்வி. ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்கான். 25வது எழுத்து என்னன்னு கேட்கிறான். ஏபிசி, டபுள் ஏ, டபுள் பி, டபுள் சி, இது ஒரு சீரிஸ், இது ஒரு சீரிஸ். ட்ரிபிள் ஏ, ட்ரிபிள் பி, ட்ரிபிள் சி, இது ஒரு சீரிஸ். அடுத்து என்னன்னு போவோம்? 4A, 4B, 4C அப்படின்னு போகும். கரெக்டா? அவன் எத்தனை லெட்டர் கேட்கறான்? 25 லெட்டர் கேட்கறான். இங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. 25 லெட்டர் என்னன்னு தான் அர்த்தம்? பி தான் அர்த்தம். அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சு. 20 கொஸ்டின். ஓகேவா? ஓரளவு ஈஸியா கொடுத்துருந்தான் 20 கொஸ்டினுக்கும். டைம் கன்சூம்ஷன் தான் இங்க பொறுத்தவரை. ஈஸியா கஷ்டமான்னு கேட்டா கொஸ்டின் ஈஸி தான், ஆனா என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். அப்படியும் நம்ம போறதா இருந்தா ஒரு 23வது அக்யூரேட்டா போட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப லோவா போட்டுதுன்னா நம்மளுக்கு மார்க் வராது. ஓகேவா? டெக்னிக்கல் எக்ஸாம் பண்ணியிருந்திருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.